Jessie Evangelin. இன்னைக்கு பார்க்க போற பியூட்டி சீக்ரெட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் மாஸ்க் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சே காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம போட போற மாஸ்க் எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஃபேஸ் மாஸ்க் போட போறோம். இது பிராண்ட் பாத்தீங்கன்னா mCaffeine. சரிங்களா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நான் இதை எப்போவுமே நான் எதுவுமே உங்ககிட்ட எந்த ப்ராடக்ட் கொண்டு வரதுக்கு முன்னாடி நான் பர்சனலாக ஒரு 3 வாட்டி ட்ரை பண்ணிட்டு தான் உங்ககிட்ட கொண்டு வருவேன். நல்லா இருக்குது இந்த ப்ராடக்ட், சூப்பராக தான் இருக்குது. நான் உங்களுக்கு இன்றைக்கி போட்டே காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் இருக்குது, அதுக்கப்புறம் சீரம் அண்ட் ஃபேஸ் பேக் இருக்குது. சரிங்களா? இது ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா காஃபி வித் விட்டமின் இ. விட்டமின் இ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம கண்டிப்பாக விட்டமின் இ நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும், ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாலும் சரி, ஃபேஸ் பேக்கு, அதுக்கப்புறம் க்ரீம் என்ன இருந்தாலும் அந்த இன்க்ரீடியன்ஸை பின்னாடி படித்து பார்க்கும்போது அதில் விட்டமின் இ இருக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. விட்டமின் இ சம்மந்தப்பட்ட ஃப்ரூட்ஸ், வெஜிடேபிள் நம்மளால் தேடி 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 சாப்பிட முடியாது, அப்படி தானே? அப்படி இருக்கும்போது அது சம்மந்தப்பட்ட க்ரீம், சீரம் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின்னை இன்னும் நல்லா ஹெல்த்தியாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரப் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த காஃபி ஸ்மெல் அப்படியே இருக்குது. நீங்கள் காஃபி லவராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேக் ரொம்பவே பிடிக்கும். சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்பெஷலாக இது யாருக்கு பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் எல்லாருக்குமே இருக்குது. ஆயிலி ஸ்கின்னா ரொம்பவே நிறைய சஃபர் ஆகுறாங்க. அவங்களுக்கு எந்த க்ரீம் போட்டாலும் ரொம்ப ஆயிலியாக இருக்குது. என்ன பண்ணுறது, அவங்களுக்கு எந்த பேக் போட்டாலும் அந்தளவுக்கு செட் ஆகாத போது நீங்கள் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு இதை யூஸ் பண்ணும்போது சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். 1 டைம் யூஸ் பண்ணப்பா செம்மத்திய ரிசல்ட் கொடுச்சு அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். வாரத்தில் 2 வாட்டி ட்ரை பண்ணுங்கள், மாதத்தில் ஒரு 4 வாட்டி 5 வாட்டினாச்சும் ட்ரை பண்ணுங்கள். இதில் எந்த ஒரு கெமிக்கல் கலந்து இல்லாதனால நீங்கள் தைரியமாக இதை யூஸ் பண்ணலாம். இதில் ஸ்க்ரப் இருக்குது. ஸ்க்ரப் சூப்பராக தான் இருக்குது. ஸ்க்ரப் சூப்பர் ஸ்மெல்லாக இருக்குது. காஃபி ஃபேஸ் பேக், இது கொக்கோ ஆட் பண்ணியிருக்காங்க இதில். அதனால இது எப்படி இருக்குது தெரியுமா? ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது அந்த ஒரு ஸ்மெல் வரும்ல, சாக்லேட் ஃப்ளேவர்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப 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 நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அண்ட் ஃபைனலி சீரம் பார்த்தீங்கன்னா காஃபி சீரம் எப்படி இருக்குன்னா, நான் இதை போட்டு பார்க்கும்போது அந்த காஃபி தூள்லாம் போட்டால் எப்படி இருக்கும், காஃபியில் ஃபேஸ் பேக் அது மாதிரிலாம் போடும்போது எப்படி இருக்கும், அந்த பிச்சுன்னு ஒட்டும், ஒரு மாதிரி சொரன்னு இருக்கும்ல. பட் ஆனால் இந்த சீரம் அப்படியே பிளெண்ட் ஆகிடுது. நம்ம போட்டோன்னே கொஞ்ச நேரத்தில் அப்படியே காஞ்சு போடுறது. நம்ம போட்ட எல்லாத்த விட காஃபி அப்படி இந்த மாதிரி ஒரு ஃபுட் சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கே நம்மளுக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் நார்மல் எல்லா சீரம் மாதிரி சூப்பராக ஆயிடுது. இதை போட்ட பின்பு தான் அந்த ஆயிலினஸே நம்மளுக்கு தெரியாமல் சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? இப்போது இந்த ஃபேஸ் பேக் நான் என் ஃபேஸில் போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நம்ம ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் எல்லாமே பண்ணணும். ஸ்க்ரப்பிங்னாலும் ஃபேஸ் பேக் போடுறதுனாலும் எது இருந்தாலும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் பண்ணணும். நான் 1 மணி நேரம் பண்ணிட்டேனே, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஆகிடுச்சு, உடனே நம்ம போடலாமா? கிடையவே கிடையாது. நீங்கள் பேக் போடுறதுனா எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்போ போடும்போது ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக்லாம் போடுங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சமாக காஃபி ஃபேஸ் ஸ்க்ரப் எடுத்துக்கிறேன். கஃபின் பிராண்ட்லேருந்து கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப நிறைய யூஸ் பண்ணாதீங்க. ஸ்க்ரப் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃபேஸில் இருக்க டேன் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸ்க்ரப்பு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டேஸ்லையும் ஸ்க்ரப் போடவே கூடாது. ஸ்க்ரப்பு வாரத்தில் 1 வாட்டி போடலாம், இல்லை மாதத்தில் 2 வாட்டி போடலாம், அவ்வளோதான். எல்லா டைமும் நம்ம ஃபேஸ் பேக் போடுற எல்லா டைமும் நம்ம ஸ்க்ரப் யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஸோ நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஸ்மெல் சூப்பராக இருக்குது. ஸ்க்ரப் ரொம்ப நல்லா போட்டு இப்படிலாம் தேய்க்காதீங்க. ரொம்ப ஜென்டிலாக நீங்கள் மசாஜ் பண்ணணும், சரிங்களா? நல்லா என் ஃபேஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு ரொம்ப எங்கே டார்க்ஸ் அதிகமாக இருக்கும், இங்கே அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் இங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, அங்கெல்லாம் கொஞ்சம் நம்ம அதிகமாக ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஸ்க்ரப் பண்ணிட்டு இப்போ நான் வாஷ் பண்ணிடுறேன். இப்போ நான் நல்லா தொடச்சிடுறேன். நல்ல வாட்டர், குட் வாட்டரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி தொட்டு நம்ம கொஞ்சம் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் நல்லா ஸ்க்ரப் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கு. என்னோடய ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்க்ரப் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும், அப்புறம் டேனில் ரிமூவ் பண்ணிவிடும், டார்க்ஸ்லாம் எடுத்துரும். அதனால் கண்டிப்பாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த ஸ்மெல் வந்து காஃபி ஸ்மெல் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபேஸ் மாஸ்க் போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நான் எடுத்துக்கிறேன் அந்த ஃபேஸ் பேக்கை. இப்போ நான் என் ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் பேக் போட்டுட்டேன். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா கொஞ்சம் எரியும், ஸ்க்ரப் பண்ணும்போது கொஞ்சம் எரியும். பேக் போடும்போது கொஞ்சம் நல்லா கூலாக இருக்குது. எனக்கு பேக் போடும்போது கொஞ்சம் கூலாக தான் இருக்குது. 30 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணோம். இந்த பேக் காஞ்சோடனே நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். இப்போ நான் 30 மினிட்ஸ் நான் வெயிட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். வாட்டர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எந்த ஒரு ஃபேஸ் பேக் போட்டாலும் உடனே ரிசல்ட் கொடுக்கும். உடனே நீங்கள் நல்லா பிரைட் ஆகிடுவீங்க, உடனே ஆயிலி ஸ்கின் எல்லாம் போயிடும், சூப்பராக இருக்கும். உடனே நான் சொல்ல மாட்டேன். இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் வாரத்தில் 2 வாட்டி ட்ரை பண்ணுங்கள். மாதத்துலேயே ஒரு 3 வாட்டி 4 வாட்டி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. எனக்கு நல்லா இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், பேக் போட்டுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ஸோ இவங்க வந்து நம்மளுக்கு சீரம் கொடுத்துருக்காங்க. இதிலே சீரம் வரும். ஸோ நான் கஃபனோட காஃபி ஃபேஸ் சீரம் யூஸ் பண்ணுறேன். இந்த சீரம் பார்த்தீங்கன்னா காஃபி வித் ஒயிட் வாட்டர் லில்லியில் செஞ்சுருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்மெல் வந்து அப்படியே காஃபி மாதிரியே தான் இருக்குது. அந்த ரெண்டோட ஃப்ளேவரோட ஸ்மெல் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்க்ரப் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பு வந்து காஃபி வித் விட்டமின் இயில் செஞ்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக் வந்து காஃபி வித் பியூர் கொக்கோவில் செஞ்சுருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்மெல்லாம் சூப்பராக உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஃபைனலாக சீரம் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சமாக சீரம் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நான் அப்ளை பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பேக்கை நம்ம அப்ளை பண்ணும்போது, அதாவது இந்த ஸ்க்ரப் அப்ளை பண்ணும்போது, இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணும்போது, சீரம் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் எரியிறமாக இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து கொஞ்சம் டர்ட்டாக அதிகமாக இருக்கும். டர்ட் இருக்கும் போது அது அப்படி எரியுது. தவிர இது நம்மளுக்கு ஒத்துக்கலையா, இது யூஸ் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு இப்படி ஆகுது அப்படின்ட்டு எந்த பயமும் உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி
கையில் கொஞ்சமாக போட்டு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எரியுதா, உங்களுக்கு அது ஒத்துக்குதா இல்லையான்னு நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். எனக்கு அப்ளை பண்ணும்போது அந்த ஃபீல் இருந்துச்சு, அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். எனக்கு நல்லா இருக்குது பாருங்கள். சீரம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் எரிச்சல் இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ ஓகே ஃபைன், நல்லா தான் இருக்குது. அதனால நான் லைவாகவே போட்டு காட்டுறேன் இந்த பேக் எப்படி இருக்குன்ட்டு. உடனே இது ரொம்ப கலர் ஆகிடும், உடனே சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னோட செட் ஆகிடும், ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சீரம் எல்லா ஸ்கின் டைப்பும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. இந்த பேக், இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும், நீங்களும் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டால் இதோட லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போகிறோம், நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண நான் வெயிட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட நிறைய பியூட்டி சீக்ரெட்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷனுக்கு பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. எங்களை பற்றி இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா எங்களை நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் FBல கூட ஃபாலோ பண்ணலாம். இன்னும் ஒரு சூப்பரான பியூட்டி சீக்ரெட்ஸில் உங்களை நான் பார்க்குறேன். அண்ட் பை ஃப்ரம் ஜெசி, லவ் யூ கைஸ், டேக் கேர், பாய்.